மற்றும் ஒரு அண்மை செய்தி. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆதாரமில்லாமல் சிறையில் வைத்ததாக சிபிஐக்கு டெல்லி ராஸ் அவென்யூ நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆதாரம் இல்லாமல் சிறையில் வைத்ததாக சிபிஐக்கு டெல்லி ராஸ் அவென்யூ நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உட்பட 23 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் எந்த சதித்திட்டமோ அல்லது குற்றவியல் நோக்கமோ இல்லை என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆதாரம் இல்லாமல் சிறையில் வைத்ததற்காக சிபிஐக்கு ராஸ் அவென்யூ நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை மாற்றி அமைக்கப்பட்டதில் பல்வேறு நிதி முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை, சிபிஐ ஆகியவை வழக்கு பதிவு செய்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், அமைச்சர் மணீஷ் சிசோடியா, பாரத் ராஷ்டிர சமிதியின் தலைவர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உள்ளிட்டோரை கைது செய்தது. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியின் முதலமைச்சராக இருந்தார், அமைச்சராக மணீஷ் சிசோடியா இருந்தார். இந்நிலையில் அவர்கள் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் நேர்மையானவர்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது என்று விடுதலையான பிறகு மணீஷ் சிசோடியா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலும் கண்ணீர் மல்க பேசியிருக்கிறார். साबित हो गया, कोर्ट ने कहा है कि केजरीवाल कट्टर ईमानदार है, मनीष सिसोदिया कट्टर ईमानदार है, आम आदमी पार्टी कट्टर ईमानदार है। मैं प्रधानमंत्री जी से कहना चाहता हूँ, सत्ता के लिए इस तरह चैनलों के ऊपर डिबेट चलते थे, खबरें दिखाई जाती थी केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल भ्रष्ट है। சிபிஐ வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மற்றும் கவிதா ஆகியோர். விடுதலையான பிறகு கதறி அழுதிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்று கூறி விடுதலையானதும் கண் கலங்கி இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லி அரசியலையே புரட்டி போட்டது இந்த வழக்கு என்று சொன்னால் அது மிகையல்ல. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, சந்திரசேகர ராவின் மகள் கவிதா உள்ளிட்ட 23 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். खबरें दिखाई जाती थी केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल भ्रष्ट है। अरे हो गए संभालिए सर, अपने आप संभालिए, हिम्मत सर, केजरीवाल भ्रष्ट नहीं है। मैंने केवल अपनी जिंदगी में ईमानदारी कमाई है। इन्होंने झूठा केस लगाया और आज ये साबित हो गया, कोर्ट ने कहा है कि केजरीवाल कट्टर ईमानदार है, मनीष सिसोदिया कट्टर ईमानदार है, आम आदमी पार्टी कट्टर ईमानदार है। मैं प्रधानमंत्री जी से कहना चाहता हूँ,
सत्ता के लिए इस तरह चैनलों के ऊपर डिबेट चलते थे, खबरें दिखाई जाती थी केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल भ्रष्ट है। டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கிலிருந்து விடுதலையான பிறகு முன்னாள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களிடம் கதறி அழுதபடி பேசியிருக்கிறார். நாங்கள் நேர்மையானவர்கள் என்பது நிரூபணமாகி இருக்கிறது, உண்மை வெற்றி பெற்றிருக்கிறது என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். ஆம் ஆத்மியை முடிவுக்கு கொண்டுவர மோடியும் அமித்ஷாவும் சதித்திட்டம் தீட்டினர் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருக்கிறார். ஆம் ஆத்மி மற்றும் நாங்கள் நேர்மையானவர்கள் என நீதிமன்றம் கூறியுள்ளது என்று அவர் கண்ணீர் விட்டு கதறி எழுதபடி தெரிவித்திருக்கிறார். உண்மை வெற்றி பெறும் என நம்பினோம், சட்ட அமைப்பின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது, இன்று அது காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று பேசியிருக்கிறார். சிபிஐ வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கதறி எழுதபடி செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார். குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியை முடிவுக்கு கொண்டுவர அவர்கள் இருவரும் சதித்திட்டம் தீட்டினர் என்று பேசியிருக்கிறார்.